கனடாவின் டொரண்டோ நகரில் தனது மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டின் கீழ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் படயோக் பகுதியில் உள்ள ஃபேர்வியூ மோல் டிரைவ் மற்றும் டான் மில்ஸ் ரோட் சந்திப்புக்கு அருகிலுள்ள குடியிருப்பு வளாகத்தின் வழிப்பாதையில் பெண்ணொருவர் கத்திக்குத்து காயங்களோடு கிடப்பதாக போலீசாருக்கு அவசர தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரும் மருத்துவ குழுவினரும் அவருக்கு அவசர முதலுதவிகளை வழங்கிய போதிலும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. கொல்லப்பட்டவர் டொரண்டோவை சேர்ந்த 29 வயதான தி நுயேன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தாக்குதலை நடத்திய பின்னர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்ற வான் பகுதியை சேர்ந்த 28 வயதான மார்டின் லை என்பவரை போலீசார் பின்னர் கைது செய்தனர். உயிரிழந்த பெண்ணும் சந்தேக நபரும் கணவன் மனைவி என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மீது முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டு மற்றும் பிணை நிபந்தனைகளை மீறிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இவர் டொரண்டோ பிராந்திய பிணை மையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த சம்பவமானது 2026 ஆண்டில் டொரண்டோவில் பதிவான 21வது கொலை சம்பவமாக பதிவாகியுள்ளது.